nobody should violate the rules. இங்கே nobody subject, should violate verb, the rules object. நம்முடைய முதல் ரூல் என்னதுன்னா the rules object subjectா வரணும். the rules. செகண்ட் ரூல் என்ன அப்படின்னம்னா இது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு பார்த்து வச்சுக்கலாம். ஷுட் வந்திருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்துருப்போம். வில் வந்துச்சுன்னா வில் பி, ஷேல் வந்துச்சுன்னா ஷேல் பி. ஷுட் வந்திருக்கு, ஷுட் பி. ஓகேங்களா? பட் இங்கே என்னென்னா நோபடி அப்படின்ட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. யாருமே ரூல்ஸை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வெறுமனே நம்ம ஷுட் வயலேட் கொடுத்துட்டோன்னா மீறலாம் அப்படின்ட்டு வந்திருக்கும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நோபடியை நம்ம சென்டென்ஸ்லேயே நம்ம கொண்டு வரணும் அப்படின்னம்னா இந்த ஷுட் பி இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன செய்யணும் அப்படின்னம்னா ஷுட் நாட் பி அப்படின்னு கொண்டு வந்துடணும். ஏன் அப்படின்னு பாருங்க. இப்போ த ரூல்ஸ் ஷுட் நாட் பி வயலேட் அப்படிங்கிறனுடைய V3 என்னது நமக்கு வரணும், வயலேட்டட். இப்போ பாருங்க, நம்ம வழக்கம் போல் பை போட மாட்டோம். ஏன் அப்படின்னா நோபடி தான், அதனால் நம்ம அதை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சரி, நாம் இங்கே ஏன் நாட் போட்டோம் அப்படிங்கிறத பாருங்கள். இன்கேஸ் இங்கே நாட் போடலைன்னா என்ன வரும்னா த ரூல்ஸ் ஷுட் பி வயலேட்டட், அதாவது அந்த ரூல் நாம் மீறப்படணும் அப்படின்னு வந்துடணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நோபடின்னு கொடுத்துருக்காங்க. நோபடின்னு என்ன அர்த்தம்னா யாருமே சட்டத்தை என்ன செய்யக்கூடாது, மீறக்கூடாது, விதிமுறைகளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த நோபடியை இங்கே நாம் என்ன கொடுக்கணும் அப்படின்னா நாட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவை நாம் என்ன செய்யணும், சென்டென்ஸ்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் இங்கே நாட் போட்டோம்.